மதுரை தத்தநேரியில் உள்ள மின் மயானத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக விறகுகளை வைத்து உடல்கள் எரியூட்டப்பட்டு வரும் நிலையில் உறவினர்களிடம் பிறரின் அஸ்தி வழங்கப்பட்டு வருவது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. பின்னாடி சற்ற தூக்குனீங்கன்னா போதும், அப்படி பூராமே தெரியும். சம்பளமும் கிடையாது. கொரோனா டயத்துலாம் எக்கமா சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆணி கூட மாற்றல. மதுரை மாநகராட்சியின் தத்தநேரியில் மின்மயானம் ஒன்று இயங்கி வருகிறது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குத்தகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த மின்மயானத்தின் பராமரிப்பு பணிகளை ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. மாநகராட்சியில் எரிப்பதற்கு 450 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் இங்கு 2000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே இந்த மின்மயானம் கடந்த 3 ஆண்டு காலமாக முறையாக செயல்படவில்லை என புகார்கள் எழுந்துள்ளன. தற்போது மின்சாரத்தை பயன்படுத்தாமல் சைக்கிள் டயர், விறகு கட்டைகள், லாரி கழிவு ஆயில், தார் சீட்டுகள் ஆகியவற்றை கொண்டு உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. இதனால் ஏற்படும் கரும்புகையினால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. விறகு வைத்து எரித்தால் ஒரு பிணம் முழுவதுமாக 100% எரிந்து முடிய குறைந்தது 12 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மின்மயானத்தில் 1 மணி நேரத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் சாம்பல் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அது உயிரிழந்த நபரின் அஸ்தி இல்லை என்ற கடும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு பாடியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்கன்னா அங்கே விறகு தான் வச்சு எரிக்கிறாங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு பாடியை வராமல் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அந்த பாடி எரிஞ்சுக்கிருக்கோம். வரிசையாக பாடி ஒரு நாளைக்கு 5 பாடி 10 பாடியெல்லாம் வருது. அப்போ என்ன செய்யணும்னா 1 மணி நேரத்தில் ஒரு விறகு அதில் எரிக்கப்பட்ட பாடியை எரிக்கவே முடியாது. விஞ்ஞான உலகத்தில் அது எரிக்கவே முடியாது. அதை அப்போ எரிச்சின்னு சாம்பல் கொடுக்கறது அது அடுத்தவங்களோட பாடியோட சாம்பல். ரகசிய கேமராவில் தத்தநேரி மின்மயானத்தில் பணிபுரியும் மாநகராட்சி பணியாளர்களிடம் பேசியபோது கொரோனா காலகட்டத்தில் இருந்தே மின்மயானம் வேலை செய்யவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் கூறினார். அதோடு உறவினர்களுக்கு கொடுக்கப்படும் சாம்பல் போலியானதுதான் என்ற அதிர்ச்சிக்குரிய தகவலையும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ள போனீங்கன்னா பூராமே இருக்கு. விரும்பி போய் அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பூராமே பாடியிலேருந்து அஸ்திலேருந்து எது பண்ணுவாங்க. ஆனால் பாடி இல்லாத நேரம் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 4 மணி 3 மணி 4 மணிக்கு வந்து கட்டாயம் பாடி 4 பாடி 5 பாடி ஏறி நிற்கும். பின்னாடி சற்ற தூக்குனீங்கன்னா போதும், அப்படியே பூராமே தெரியும். பின்னாடி சற்று வெளியே போனோம்னா இவங்க பூராமே அஸ்தியை பூரா தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க கொடுக்குறதுக்கு. வெளியில பல பலன் இருக்குது. என்னன்னா எரிச்சிருவாங்க. முழுசா கிடக்கு அங்கே பூரா கட்டா எல்லாம் போட்டு எரிச்சிருவாங்க. மறுநாள் காலையிலுக்குள்ள அப்படியே. இது குறித்து மதுரை மாநகராட்சி ஆணையர் மதுபாலனிடம் கேட்டபோது இந்த புகார் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.